பர்மாலேருந்து வந்த தமிழர்களால் தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஃபேமஸான அத்தோ, மொயிங்கா, பேஜோ, அப்புறம் இந்த மோலைசா, மசாலா முட்டை இந்த மாதிரி பர்மீஸ் ஃபுட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடச்சிது. அதே மாதிரி தான் இந்த வியாசர்பாடி சர்மா நகர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருக்கும். இங்கே வந்து பஜ்ஜி அந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கும். இங்கே என்ன புதுசாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஆனியன் மேலே எறா போட்ட ஆனியன் எறா வடை, அப்புறம் வந்து இந்த பேபியோவில் மிக்ஸ் பண்ணுற இந்த எறா சம்பல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சூடாக கொடுக்குற இந்த வித்தியாசமான கான் வடை. இது என்னென்னா கானை வந்து இந்த பஜ்ஜி மாவில் அப்படியே போட்டுடுறாங்க. போட்டுட்டு அப்படியே ஒரு தட்டு மேலே எடுத்து வச்சு அந்த கானை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து கான் பஜ்ஜி. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையுமே அப்படியே இங்கே என்னென்ன இருந்ததோ இந்த கீரை வடை எல்லாத்தையுமே நான் பார்சல் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட முடியாது, கொஞ்சம் இடம் கொஞ்சம் டஸ்ட்டாக வந்து சொல்லலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கான் பஜ்ஜியோட தான் அதுதான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரை வடை. இது எப்படி மேக் பண்ணுறாங்கன்றது வந்து அவங்க வீட்டிலே பண்ணி எடுத்துன்னு வரதால் என்னால் காட்ட முடியல. இதுவும் சரி, இந்த வெங்காயம் ஆனியன் வடை, ப்ரான் ஆனியன் வடை, இதுவும் வந்து வீட்டில் தான் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. இதையும் வந்து மேக் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் தொட்டுக்க ஒரு சட்னி கொடுக்குறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், சரியான சட்னி, சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கான் பஜ்ஜி சாப்பிட்லாம். இந்த பஜ்ஜி மாவில் இந்த கானை போட்டு கொடுத்தது சூப்பராக வித்தியாசமாகவும் இருந்தது. சாப்பிட்றதுக்கு உண்மையிலே சூப்பராக இருந்தது. எனக்கு பர்சனலாக இதாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட அவங்க கொடுக்குற அந்த சட்னியோட தொட்டு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கீரை மேலே எறா போட்ட கீரை எறா வடை. கீரை வந்து என்ன கீரைன்னு சத்தியமாக தெரியாது. இது மேலே போட்டிருக்க எறா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த முழு எறா தோலோடு அப்படியே போட்டிருக்காங்க. இன்னும் வாருங்களேன், பிரித்து காட்டுறேன். இந்த எறாவை பாருங்களேன், அப்படியே தோலோடு தான் இருக்குது. ஆனால் சாப்பிட்டா வந்து ஈஸியாக அப்படியே கரைஞ்சிடுது. அந்த தோல்லாம் குத்தம் அப்படிலாம் கிடையாது, நல்லாவே இருந்தது. நானும் வந்து நிறைய எறாக்களை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துகிறேன். கடைசியில் அதெல்லாம் காட்டுறேன். இதை வந்து அந்த சட்னியோட சாப்பிட்ட தரமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஆனியன் மேலே எறா போட்டால் ஆனியன் எறாவோட இது ஒன்றும் இல்லை, அந்த ஆனியன் போண்டா சாப்பிடலாம், அதே டேஸ்ட்டில் தான் இருந்தது. இன்னும் மேலே ஒரு எறா போட்டிருக்கு. டேஸ்ட்லாம் ஒன்றும் வித்தியாசமாக சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லாமே வந்து ஓகேன்ற அளவு தான் இருந்தது. இதுவும் ஓகே தான், போண்டா சாப்பிட்ற ஃபீல் தான் கிடச்சிது. கூட கொஞ்சம் எறா, ஆனாலும் அந்த சட்னி உண்மையிலே சூப்பராக இருந்தது. எல்லாமே சாப்பிட்றது தரமாக இருந்தது. நீங்கள் ஒன் டைம்னா ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ரேட் எல்லாம் 20 ரூபா தான். இதுதான் வந்து நான் எல்லாம் பொறுக்கி வச்ச எறா. உண்மையிலே லாஸ்ட்டில் எறா வச்சு சாப்பிட்டேன். நீங்கள் அந்த கடைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். எல்லாமே 20 ரூபா அஃபோர்டபுள் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹேவ் அ நைஸ்